திருமாவளவன் ரொம்ப நேற்று அவர் மதுரையில பேசியதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. எங்களுடைய கொள்கை எதிரி யாரு, நாங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனா ஏன் இப்படி ஒரு பேச்சு பொருள் வந்துகிட்டே இருக்கு? திருமாவளவனோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளோ ஒரு அதிருப்தியில திமுக இருக்காங்கன்னே அப்படின்னு. அதாவது அவங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவங்க அந்த தலைவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தங்களுடைய கட்சிக்காரர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் அதிகமான இடங்களை கேட்போம், கூட்டாளி ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது ஒன்று. ஆனால் ஒரு கூட்டணி என்று வரும்பொழுது அனைவரும் அமர்ந்து பேசி முடிவு செய்ய வேண்டுமே தவிர தனித்தனியாக பேசுவதையெல்லாம் அந்த கூட்டணி சார்பாக பேசுவதாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவரவர் கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் பேசுகிறார்கள், அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள். திருமாவை பொறுத்தவரை மிக தெளிவாக திமுக கூட்டணியிலே அவர் உறுதியாக இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரிடம் ஊடகங்களிலே இந்த திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சில முயற்சிகளிலே இப்பொழுது பாஜக, அதிமுக இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். காரணம், இந்த கூட்டணியின் வலிமையை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள். எனவே எதையாவது அவர் எங்கேயாவது எதற்காகவாவது பேசியதை எல்லாம் பெரிதுபடுத்தி திமுகவுக்கு எதிராக பேசியதை போட்டு ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி அல்ல. திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது திருமாவோ இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டார்கள். காரணம், அவர்கள் இந்த கூட்டணியிலே அவர்கள் உறுதியோடு இருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்து அவர்கள் இருப்பதையும் நாம் காண முடிகிறது. நேற்றைய போராட்டம் என்பது திமுக நடத்திய போராட்டம். அனைத்து தலைவர்களும், திருமாவும் அதிலே தான் பேசியிருக்கிறார். அவரும் இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார். இப்படி இது கொள்கை ரீதியாக உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டணியை இவர்கள் எப்படியாவது உடைக்க நினைத்தாலும் அது நடக்காது என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன். திமுகவுடன் தொடர்ந்து நீடிப்பார். சில நேரம் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் இன்னும் எனக்கு ஒரு தொகுதி வேண்டும், இன்னொரு 5 தொகுதிகள் 6 ஆக்குங்கள் அல்லது 7 ஆக்குங்கள் எல்லாம் சொல்லலாம். அது ஒரு கட்சியின் உரிமை. அது பேச்சுவார்த்தையிலே இறுதி கட்டத்திலே தேர்தல் நேரத்திலே அது முடிவு செய்யப்படுமே தவிர அதை இப்பொழுதே முடிவு செய்ய முடியாது. மற்றபடி இந்த கூட்டணியை விட்டு திரும்பவும் விலக மாட்டார். இந்த கூட்டணியில் இருக்கிற யாரும் இந்த கூட்டணியை விட்டு விலக மாட்டார்கள். 2026 அப்புறம் 19, 21, 24, இப்போ 26 இப்போ கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவா ஒரு 4வது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறீங்க. நடுவில் உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே அப்படிதான் நடந்தது. ஸோ அதனால இதை டைல்யூட் பண்ணணும், இல்லை எங்களுக்கான அதிக மதிப்பை கேட்கணுன்ற அடிப்படையில் மட்டும்தான் அதை கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் பார்க்கணும். இல்லை, அவங்க அப்படி இல்லை. அவங்க அதாவது கூட்டணி எண்ணிக்கை எல்லாம் தேர்தல் நேரத்திலே இறுதி செய்யப்படும், அது அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் எல்லா கட்சியும் திமுகவிலே சொல்கிறார்கள், நாம் கடந்த முறை 150 நின்றோம், இப்பொழுது 170 நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது இயல்பு. அந்தந்த கட்சிக்காரர்களுக்கு மேலும் அதிக தொகுதிகளை பெற்று நாம் போட்டியிட்டால் நமக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு இருப்பது இயல்பு, அதில் தவறு கிடையாது. ஆனால் எல்லோரும் அமர்ந்து பேசி எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும்.